Hi students, welcome to our channel. So இப்போ 10th ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மார்ச் 28ஆம் தேதி பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் உங்களுக்கு ஒரு 60 டேஸ் 2 மாதம் உங்கள் கையில் இருக்குது. இந்த 2 மாதத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாலையும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ லாஸ்ட் வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் இந்த 60 நாளை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி படித்தோன்னா போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டடி பிளானர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ பாருங்கள், 29ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த பிளானரை. அதாவது மார்னிங் செஷனில், சரியா, காலையில் 4 மணிலேருந்து 6:30 வரைக்கும் நம்ம ஸ்டடி பிளானர் ஃபாலோ பண்ணுறோம். ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் ஒர்க்கை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏன்னா ரெகுலர் ஸ்கூல் உங்களுக்கு நடக்கும், அதனால் ஸ்கூலில் இருந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதையும் நம்ம சைட் பை சைடாக பார்த்துட்டு வரணும். சரியா? ஸோ அதனால் ஸ்கூல் ஒர்க்கை ஈவினிங் டைமும் நம்ம பர்சனலாக இந்த ஸ்டடி பிளானரை மார்னிங் டைமும் பார்த்துக்கிறோம். 29ஆம் தேதி இங்கிலீஷு ப்ரோஸ் 1 to போயம் 1-2 பேராகிராஃப். 30ஆம் தேதி சயின்ஸு லெசன் 1, 2. 31ஆம் தேதி சோசியல் ஹிஸ்ட்ரியில் லெசன் 1, 2. அதுக்கப்புறம் 2ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுது. 2ஆம் மாதம் 1ஆம் தேதி தமிழ் இயல் 1. அது அப்புறம் 2ஆம் தேதி உங்களுக்கு சண்டே மேத்ஸ் சாப்டர் 1. சரியா? டைமிங் வந்து பார்த்துக்கோங்க. அந்த டைமிங் நான் சொல்லலை, டைமிங் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் 3ஆம் தேதி சயின்ஸில் லெசன் 3யும் 4ம். 4ஆம் தேதி இங்கிலீஷில் ப்ரோஸ் 3-4 பேராகிராஃப், போயம் 3-4 பேராகிராஃப். 5ஆம் தேதி சோசியலில் ஹிஸ்ட்ரியில் லெசன் 3யும் 4ம். 6ஆம் தேதி சயின்ஸில் லெசன் 5ம் 6ம். 7ஆம் தேதி சோசியலில் ஹிஸ்ட்ரியில் லெசன் 5ம் 6ம். 8ஆம் தேதி தமிழில் இயல் 2. 9ஆம் தேதி சண்டே மேத்ஸ் சாப்டர் 2. சரியா? சண்டேஸில் மட்டும் நீங்கள் மேத்ஸ் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா மேத்ஸ்க்கு வந்து எல்லா ப்ராப்ளமும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு டைம் நிறைய தேவைப்படும். ஸோ அதனால் சண்டேயில் மேத்ஸ் பாருங்கள், மற்ற நாளில் மற்ற சப்ஜெக்ட்ஸை நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 10ஆம் தேதி மண்டே அன்னைக்குன்னு சயின்ஸ் லெசன் 7, 8. 11ஆம் தேதி டியூஸ்டே அன்னைக்குன்னு, இது வந்து லீவ். 11ஆம் தேதி தைப்பூசம் கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ அதனால் 2 சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். சோசியலில் ஹிஸ்ட்ரியில் லெசன் 7, 8. இங்கிலீஷில் ப்ரோஸ் 1, 2, 3, 4 சினானிம்ஸும் ஆன்டனிம்ஸும். 12ஆம் தேதி வென்ஸ்டே அன்னைக்குன்னு இங்கிலீஷில் ப்ரோஸ் 5, 6 பேராகிராஃப், போயம் 5, 6 பேராகிராஃப்ஸ். 13ஆம் தேதி தேர்ஸ்டே சோசியலில் ஹிஸ்ட்ரி லெசன் 9, 10. 14ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்குன்னு சோசியல் ஜாகிரஃபியில் லெசன் 1, 2. 15ஆம் தேதி சாட்டர்டே அன்னைக்குன்னு தமிழில் இயல் 3. 16ஆம் தேதி சண்டே மேத்ஸில் சாப்டர் 3 வந்து பார்த்துக்கிறோம். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரியும் கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. சரியா? ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே போனால் மட்டும் பத்தாது. கண்டிப்பாக நீங்கள் படித்த போர்ஷனை ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் என்ன மிஸ்டேக்ஸ் வருது, என்ன தப்பு விட்றீங்கன்றது உங்களால் தெரியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு டெஸ்ட்டும் சைட் பை சைடாக வாரத்தில் ஒரு தடவை எழுதி பார்த்துக்கிட்டு வாங்க. 17ஆம் தேதி மண்டே அன்னைக்குன்னு சயின்ஸில் லெசன் 9, 10. 18ஆம் தேதி டியூஸ்டே அன்னைக்குன்னு இங்கிலீஷில் சப்ளிமெண்ட்ரி 1, 2, 3, 4 பேராகிராஃப்ஸ். 19ஆம் தேதி வென்ஸ்டே அன்னைக்குன்னு இங்கிலீஷில் ப்ரோஸ் 5, 6, 7 சினானிம்ஸும் ஆன்டனிம்ஸும். 20ஆம் தேதி தேர்ஸ்டே அன்னைக்குன்னு சயின்ஸில் லெசன் 11, 12. 21ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்குன்னு சோசியலில் ஜாகிரஃபி லெசன் 3யும் 4ம். 22ஆம் தேதி சாட்டர்டே அன்னைக்குன்னு தமிழில் இயல் 4. 23ஆம் தேதி சண்டே மேத்ஸில் சாப்டர் 4 வந்து பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் 24, 25, 26 இந்த நாளில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நடக்கும். சரியா?
ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி 24ஆம் தேதியிலேருந்து நடக்க ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது உங்களுடைய ஸ்கூலினுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அந்தந்த ஸ்கூலில் நடக்கும். ஸோ நான் 3 நாள் நான் எந்த ஸ்டடி பிளானரும் கொடுக்கல, ஸ்கிப் பண்ணிட்டேன். 27ஆம் தேதி தேர்ஸ்டே அன்னைக்குன்னு இங்கிலீஷு சப்ளிமெண்ட்ரி 5, 6 பேராகிராஃப்ஸு, அப்புறம் ப்ரோஸ் 1, 2, 3 கொஷின் ஆன்சர்ஸ். 28ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்குன்னு சோசியலில் ஜாகிரஃபி லெசன் 5ம் 6ம். 1ஆம் தேதி சாட்டர்டே தமிழில் இயல் 5, சரியா? அது 3ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இயல் 5. 2ஆம் தேதி சண்டே அன்னைக்குன்னு மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் 5 ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். அடுத்து 3ஆம் தேதி மண்டே சயின்ஸில் லெசன் 13ம் 14ம். 4ஆம் தேதி டியூஸ்டே இங்கிலீஷில் ப்ரோஸ் 4, 5, 6, 7 கொஷின் ஆன்சர்ஸு, அப்புறம் கிராமர் 2 மார்க் கிராமர் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறோம். 5ஆம் தேதி வென்ஸ்டே அன்னைக்குன்னு சோசியலில் ஜாகிரஃபியில் லெசன் 7ம் சிவிக்ஸில் லெசன் 1ம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறோம். அப்புறம் 6ஆம் தேதி தேர்ஸ்டே அன்னைக்குன்னு சயின்ஸில் லெசன் 15ம் 16ம். 7ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்குன்னு சோசியலில் எக்கனாமிக்ஸில் லெசன் 1ம் 2ம். அப்புறம் 8ஆம் தேதி சாட்டர்டே தமிழில் இயல் 6. 9ஆம் தேதி சண்டே அன்னைக்குன்னு மேத்ஸில் சாப்டர் 6 கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 10ஆம் தேதி மண்டே அன்னைக்குன்னு சயின்ஸில் லெசன்ஸ் 17ம் 18ம். 11ஆம் தேதி டியூஸ்டே இங்கிலீஷில் போயம் 1 to 7 எல்லா போயம்லையும் இருக்கக்கூடிய அப்ரிசியேஷனும் பொய்டிக் டிவைசஸும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 12ஆம் தேதி வென்ஸ்டே அன்னைக்குன்னு தமிழில் இயல் 7. 13ஆம் தேதி தேர்ஸ்டே இங்கிலீஷில் வொக்காபுலரி 1 மார்க் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிறோம். 14ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்குன்னு சோசியலில் எக்கனாமிக்ஸ் லெசன் 3ம் 4ம். 15ஆம் தேதி சாட்டர்டே தமிழில் இயல் 8. 16ஆம் தேதி சண்டே மேத்ஸில் சாப்டர் 7. 17ஆம் தேதி மண்டே அன்னைக்குன்னு சயின்ஸில் லெசன் 19ம் 20ம். 18ஆம் தேதி டியூஸ்டே இங்கிலீஷில் மெமரி போயம்ஸை படிச்சுக்கிறோம். 19ஆம் தேதி வென்ஸ்டே சோசியலில் சிவிக்ஸில் லெசன் 2ம் 3ம். 20ஆம் தேதி தேர்ஸ்டே சயின்ஸில் லெசன் 21, 22. 21ஆம் தேதி ஃப்ரைடே சோசியலில் சிவிக்ஸில் லெசன் 4ம் 5ம். 22ஆம் தேதி சாட்டர்டே தமிழில் இயல் 9. 23ஆம் தேதி சண்டே அன்னைக்குன்னு மேத்ஸில் சாப்டர் 8. இதோட போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். 24, 25, 26, 27 இந்த 4 நாளும் தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கான ரிவிஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக ஸ்டடி பிளானர் கொடுப்பேன், சரியா? ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போர்ஷன் நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ஃபைலோடைய பிடிஎஃப் லிங்க் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.